ஆட்சிக்கு வந்த 4 ஆண்டுகளில் 3,53,000 கோடி கடன் பெற்றுள்ள திமுக கணக்கு கேட்டால் பூசி மூழ்கி அறிக்கை வெளியிடுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி, இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழகம் உள்ளதாகவும், இந்த ஆட்சி முடிவதற்குள் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி திமுக சாதனை படைத்துவிடும் எனவும் குற்றம் சாட்டினார். பெட்ரோல், மது விற்பனை, ஜிஎஸ்டி, முத்திரைத்தாள் என அனைத்திலும் அதிக வருவாய் கிடைத்தும் மக்களின் நலனுக்காக எந்த திட்டத்தையும் உருவாக்கவில்லை என்றும் அவர் சாடினார். ஒவ்வொரு ஆண்டும் ஆட்சி பொறுப்பேற்றது கடன் வாங்கி இந்தியாவிலேயே அதிக கடன் பெற்ற மாநிலம் தமிழ்நாடு என்ற சாதனையை திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் சாதித்திருக்கின்றது. வேறு எந்த சாதனையும் இல்லை, கடன் வாங்குவதில் சாதனை படைச்சிருக்கிறாங்க. அதைத்தான் நான் தெளிவாக குறிப்பிட்டேன். இன்னும் 1.25 வருஷம் இருக்குது. இந்த 1.25 வருஷம் முடிகின்ற பொழுது 5 லட்சம் கோடி கடன் வாங்கிடுவாங்க. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 5 லட்சம் கோடி கடன் வாங்கி மிகப்பெரிய சாதனை படைத்த அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கு. கடன் வாங்கியும் புதிய திட்டங்கள் வரவில்லை, மூலதன செலவும் அதிகரிக்கவில்லை. அப்படியென்றால் அந்த பணம் எங்கே போனது என கேள்வி எழுப்பினார். பூசி முழுக்கி முதலமைச்சர் அறிக்கை வெளியிடுகிறார் என்று எடப்பாடி பழனிசாமி சாடினார். 1,53,392 கோடி கடன் வாங்கியிருக்கிறீங்க. அதனால தான் நான் கேட்டேன், எவ்வளோ கடன் வாங்கினீங்களே, அதிகமான மூலதன செலவு செஞ்சுதான் பரவாயில்ல. மூலதன செலவும் இல்லை, புதிய திட்டங்களும் இல்லை. திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிக வருவாய் வந்திருக்குது. பல்வேறு இடங்களில் கடனும் அதிகமாக வாங்கியிருக்கிறீங்க, மூலதன செலவும் குறைவு. அப்படின்னு அந்த பணம்லாம் எங்கே போச்சு? அதான் எங்களுடைய கேள்வி. பேசி மொழிதான் அறிக்கை விட்டுருக்கார். அண்ணாமலை மாற்றப்பட்டால் கூட்டணிக்கு வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு இல்லாத ஊருக்கு வழி கேட்பதா எனவும், நாடாளுமன்ற தேர்தலின் போதே பாஜக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டதாக கூறிய பழனிசாமி, பாஜக கூட்டணி விவகாரத்தில் திமுக தான் இரட்டை வேடம் போடுகிறது என குற்றம் சாட்டினார். சார், அதெல்லாம் ஏன் சார் கேட்குறீங்க சார்? அதாவது நீங்கள் இல்லாத ஊருக்கு வழி கேட்குற மாதிரி, அதாவது இல்லாத ஊருக்கு வழி கேட்குற மாதிரி இருக்குது. நாங்கள் தான் வெளியில் வந்தாச்சு, அதை பற்றி கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, விட்டுருங்க. ஏன்னா அதெல்லாம் அடுத்த கட்சிங்க, அதில் ஒரு தேசிய கட்சி, அந்த கட்சியில் இவரை மாற்றுவாங்களா அவரை மாற்றுவாங்களா அப்படிங்கிற சொல்லுவதுக்கெல்லாம் எங்ககிட்ட அந்த பவர்ஸ் இல்லை.